எந்தெந்த தேதிகள் வந்து நம்மளோட திருமண டேட்ல இருக்கலாம், எந்தெந்த எண்கள் வந்து இருக்கக்கூடாது சார்? திருமண தேதி அப்படிங்கிறது பிறந்த தேதி ஒரே ஒரு தேதி தான் ஒரு ஆளுக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் திருமண தேதி வந்து அது 2வது பிறந்த தேதிக்கு சமம். ஒரு கணவன் மனைவிக்கு தேதி இதை டேட்டு ஃபேட்டு அது என்ன நம்பரோ டேட்டு ஃபேட்டு அந்த நம்பர் தான் வந்துட்டு அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க நம்பர் அப்படியே இருக்கும். ஆனால் சில பேருக்கு வந்துட்டு அந்த அப்புறம் 2 4 இருக்கும். அதோட திருமண தேதி பவர்ஃபுல்லாக இருந்ததுனாக்கா திருமண தேதி தான் அவங்க லைஃப்பில் அது உள்ளே வரும். எல்லாருமே கரெக்டாக இருக்கீங்க, தேதி தப்பாக பண்ணிட்டீங்க. சரிங்க பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க, நாங்கள் இப்போ என்னங்க பண்ணுறது? மருமங்கள்னு ஒன்று இருக்குது, அதை பண்ணி அதை காம்பன்சேட் பண்ணிடலாம். எதுக்குமே சொல்யூஷன் இருக்குது. உங்களுக்கு என்ன கேட்டால் தானே, நான் சொன்னால் தானே உங்களுக்கு புரியும். கேட்காம இருந்தால் அது புரியாது. கடைசி வரைக்கும் லைஃப் அப்படியே தான் போகும். எனக்காஸ் திருமண தேதியில் 3-7 இல்லைன்னா 7-3 அந்த 4 நம்பரில் எப்படி ஏதோ ஒரு வருஷம் தேதி மாதம் இருக்க போகுது. எல்லா இடத்துலையும் 3-7 இல்லைன்னா 7-3 இருக்கவே கூடாது. அதேமாதிரி 4-7 இருக்கவே கூடாது. சரிங்க இருந்துருச்சுங்க இருக்குதுங்க அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரி நிகழ்வு ஒன்று தான் நடக்கும்னு நினைக்காதீங்க. ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒன்று இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை. அது டிபெண்டிங் ஆப்பு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்து அது எஃபெக்டோ வேற வித்தியாசப்பட்டுரும். அப்போ 3-7 இருந்தால் என்னங்க என்ன நடந்துற போகுது அப்படின்னா, எந்த நேரத்துலேயும் ஏதோ ஒரு தேவையில்லாத இன்சிடெண்ட்டோ ஆக்சிடெண்ட்டோ நடக்கும். 4 வந்து தேதியிலையும் இருக்கலாம், மாதத்தில் இருக்கலாம், வருஷத்தில் இருக்கலாம். அதே மாதிரி 7ஆம் நம்பர் தேதியிலையும் இருக்கலாம், மாதம் வருஷம் 3த்தையும் கூட்டினா அது கடைசி 4th பிளேஸில் எங்கே வேணாலும் இருக்கலாம். அல்டிமேட்டாக 4-7 நாள் இருக்கக்கூடாது. இருந்தால் அட் எனி காஸ்ட் நிறைய பேருடைய லைஃபு பிரிவினையை செப்பரேஷன் ஆகிறதுக்கு உங்கள் திருமண தேதி நீங்களே உங்களை செக் பண்ணி பாருங்கள். என் லைஃபு செப்பரேஷன் ஆகிடுச்சிங்க அப்படின்னு யாரெல்லாம் நிற்கிறீங்க உள்ளே போட்டு பாருங்கள். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்களையும் ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான பதிவுகளையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் திருமண தேதியில் எந்தெந்த எண்கள் இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பார்ட்டாக இருக்கிறது அவனுடைய திருமண வாழ்க்கை சார். நல்ல பொண்ணு கிடச்சிட்டாங்க, நல்ல மாப்பிள்ளை கிடச்சிட்டாங்க, நல்ல குடும்பம் கிடச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சா கூட அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு சிக்கலையோ மனக்கசப்புகளையோ கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு திருமண தேதி அப்படின்றது ஒரு காரணமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கீங்க சார். அப்படின்றப்ப அந்த ஒரு தேதியை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ போகிற வாழ்க்கை மொத்தமும் சூப்பராக இருக்கும். அப்படின்றப்போ அது சரியாக அமைச்சுக்கணுன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் சார். அது அந்த மாதிரி இருக்கும்போது எந்தெந்த தேதிகள் வந்து நம்மளோட திருமண டேட்ல இருக்கலாம், எந்தெந்த எண்கள் வந்து இருக்கக்கூடாது சார்? திருமண தேதி அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறந்த தேதி எவ்வளோ முக்கியமோ திருமண தேதி அது பிறந்த தேதியினுடைய 2வது தேதி. அது பிறந்த தேதி ஒரே ஒரு தேதி தான் ஒரு ஆளுக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் திருமண தேதி வந்து அது 2வது பிறந்த தேதிக்கு சமம். அது திருமண தேதி ஒவ்வொரு மனித வாழ்க்கையை வந்துட்டு அதுதான் வந்து புதிய பிறப்பை எடுக்க வைக்குது. புதிய பிறப்பை எடுக்க இப்போ நம்ம பொது சொல்லி திருமண வாழ்க்கைக்குள்ளே என்ட்ராகும்போது இப்போ தான் ஒரு புது வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது வந்து ப்ராக்டிக்கலுக்கு சொல்கிறோம். அதே ப்ராக்டிக்கலை தான் நான் எண்கள் ரீதியாக சொல்லும் போகும்போது அவங்களுக்கு வந்துட்டு திருமண தேதியும் அவங்க வாழ்க்கையின் 2வது பிறந்த தேதிக்கு சமம். அது ஒரு கணவன் மனைவிக்கு தேதி இதை டேட்டு ஃபேட்டு அது என்ன நம்பரோ டேட்டு ஃபேட்டு அந்த நம்பர் தான் வந்துட்டு அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க நம்பர் அப்படியே இருக்கும். ஆனால் சில பேருக்கு வந்துட்டு அந்த அப்புறம் 2 4 இருக்கும். அதோட திருமண தேதி பவர்ஃபுல்லாக இருந்ததுனாக்கா திருமண தேதி தான் அவங்க லைஃப்பில் அது உள்ளே வரும். அப்போ திருமண தேதியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கிறது உலகத்துக்கே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 38 வருஷம் கூட இருக்கும், 19 வருஷம் கூட இருக்கும். நான் தான் முதல்ல சொன்னது. அதை எல்லாம் நாளையோட கேட்டுட்டு மக்களும் கேட்குறாங்க. நிறைய அஸ்ட்ராலஜி பார்க்குறவங்களும் அவங்களும் பார்க்குறாங்க இல்லையா? பார்த்துட்டு அவங்களும் அதை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. 100% அதனுடைய உண்மையான இன்ஃபேக்ட் எனக்கு மட்டும்தான் தெரியும். அது எந்த இடத்துல கனெக்ட் ஆகணும் இதெல்லாங்கிறது கண்டுபிடிச்சி வந்தால் நான் கரெக்டாக சொல்ல முடியும். நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, நிறைய பேருக்கு தெரியும். அதனால் இப்போ 2 பேருக்கு திருமணம் பொறுத்த இருக்குது. ஒரு ஆண் பாலருக்கு பெண் பாலருக்கு ஓகே.
மேட்சிங் நல்லாயிருக்கு, ஒரு பிரச்சனை இல்லையா, ஒன்றும் இருக்காது. ஆனால் பிரச்சனையோடு இருக்குது அப்படின்னு பார்த்தா திருமண தேதி கனெக்ட் ஆகாமல் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பெண் பிள்ளைக்கு 12ஆம் தேதி பிறந்திருக்கு, அவரை கல்யாணம் பண்ணவருக்கு 18, ராசி பிரகாரம் கரெக்டாக இருக்குது, நட்சத்திர பிரகாரம் கரெக்டாக இருக்குது, எண்கள் பிரகாரம் கரெக்டாக இருக்குது, திருமணம் பண்ணிட்டாங்க. திருமண தேதி 15ஆம் தேதின்னு வைங்க. இப்போ ப்ராப்ளம் இருக்குமானா ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னங்க ப்ராப்ளம் இருக்கும், நீங்கள் தான் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க சொன்னேன். திருமண தேதியில் 15ஆம் தேதி கூட முகூர்த்த நாளாக இருக்கலாம். ஆனால் அந்த பெண் பிள்ளைக்கு அது 12ன்னும்போது இது 15 கனெக்ட் ஆகாது. கனெக்ட் ஆகாததுனால அந்த திருமண வாழ்க்கையிலே ஈடுபாடே இல்லாமல் இருக்கும் அந்த பெண் பிள்ளை. பிரச்சனைன்னு பார்த்தா இல்லைன்னு சொல்லும். ஹஸ்பண்டை பிடிச்சிருக்கா, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, அவங்க சைடில் பிடிச்சா எல்லாமே சரிங்க. ஆனால் அது ஏன் தெரியலைங்கன்னும். ஏன்னா லைஃபுங்கிறது உலகம் ஃபுல்லாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லைஃபு. அது லைஃப் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லைஃபோ, பிரச்சனையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. இவங்களுக்கு இருக்கிறது அவங்களுக்கு இருக்காது, அவங்களுக்கு இருக்கிறது இவங்களுக்கு இருக்காது, புதுசாக இருக்கும். ஏன்னா அவ்வளோத்தையும் நான் பார்த்துட்ருக்குறேன். இப்படி இருந்தால் இப்படி தான் இருக்குன்ட்டு டிக்ளேர் பண்ணிக்கிடலாம். அப்போ என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஃபேமிலி லைஃப்லேயே வந்துட்டு திருமண லைஃப்லேயே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே இருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஃபேமிலியை எப்படி ரன் பண்ண முடியும்? இன்ட்ரெஸ்ட்டோடு வாழ்ந்தே முழுசாக பெற முடியல, முழு வாழ்க்கையை வாழ முடியல. ஒரு சைடில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் எப்படி இருக்கும்? ஸோ அப்போ அவங்க சைடில் கோஆப்ரேஷன் இல்லை அப்படிங்கிறப்போல தான் இருக்கும். அப்போ அந்த பெண் வீட்டார் சைடில் அம்மா அப்பா சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தேன், ஏன் இப்படி ஆனேன் அப்படி. நியாயம் தானே அவங்க கேட்குறது. அது சொல்லணும், நான் இப்பவும் நல்லா தான் இருக்கிறேன், நான் சொல்கிறது அவங்க யாருக்கும் புரியலன்னு நான் சொல்லுவேன். என்ன கேட்டிங்கனாக்கா, எல்லாருமே கரெக்டாக இருக்கீங்க, தேதி தப்பாக பண்ணிட்டீங்க. சரிங்க, பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க, நாங்கள் இப்போ என்னங்க பண்ணுறது? மருமங்களின்னு ஒன்று இருக்குது, அதை பண்ணி அதை காம்பன்சேட் பண்ணிடலாம். எதுக்குமே சொல்யூஷன் இருக்குது. பட் உங்களுக்கு என்ன கேட்டால் தானே, நான் சொன்னால் தானே உங்களுக்கு புரியும். கேட்காம இருந்தால் அது புரியாது. கடைசி வரைக்கும் லைஃப் அப்படியே தான் போகும். கண்டிப்பாக. இந்த மருமங்கல்யம் அப்படின்றது என்ன மாதிரி ப்ரொசீஜராக இருக்குது? அதுதான், அது அவங்க 2 பேருடைய டேட்டை சில பேர் நினைக்கிறாங்க, அவங்களுக்கே சில பேருக்கு தெரியும். அவங்க திருமணம் பண்ணும்போது அந்த தாலிக்கொடியில் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் நடந்துடும். சில இன்சிடென்ட் நடந்தும்போது டக்குன்னு கழட்டிட்டு போயிட்டு ஏதோ ஒரு கோயிலில் எங்கே போட்டு வந்துடுறாங்க. அது சில பேருக்கு நடக்கும். ஆனால் அவங்களுக்கே தெரியும், சில சிம்டம்ஸ்லாம் காமிக்குது, இது ஏதோ நமக்கு இது பண்ணுறது சொல்லிட்டு போட்டு வந்துடுறாங்க. ஆனால் அதெல்லாம் செஞ்சது சரியான கண்டிப்பாக கரெக்டு தான். அந்த சில விஷயங்களை நீங்கள் அதிலேருந்து தப்பித்து விடலாம், அதிலேருந்து எஸ்கேப் ஆகிடுற உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுத்துருது, அது உண்மை தான் அது. ஆனால் திருப்பி பண்ணும்போது அது ஒரு நல்ல தேதியில் பண்ணிட்டீங்கன்னாக்கா லைஃபே வந்து நல்லா ஸ்மூத்தாக போகும். நான் அதை தான் சொல்லுவேன். ஏன்னா அல்டிமேட்டாக நீங்கள் எதை பண்ணாலும் நம்பர் தான் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். அதுக்கு நம்பர் இல்லாமல் எதுவும் கனெக்ட் ஆக போகிறது இல்லை. சரி, இப்படி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று தான் சொன்னேன், ஒருத்தரை பற்றி தான் சொன்னேன். உலகம் ஃபுல்லாக இருக்க ஒவ்வொரு நம்பருக்கு ஒரு நம்பர். இப்போ 6 பண்ணக்கூடாதுன்னு அப்படிலாம் கிடையாது, நல்லாவே பண்ணலாம். அந்த 12ஆம் நம்பருக்கு தான் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன். அதனால் திருமண தேதிங்கிறது ப்ளைனாவோ பிளைண்டாவோ இதை பண்ணாத அதை பண்ணாத சில பேர்லாம் சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை. ஆனாலும் அதே திருமண தேதியில் ப்ளைனாவோ பிளைண்டாவோ நானே சொல்கிறேன். எப்படி இந்த நம்பர் அட் எனி காஸ்ட் என்ன தேதியில் பிறந்திருந்தாலும் யாருக்கு இருக்கக்கூடாது. நிறைய நம்பர் இருக்குது, 2 மட்டும் சொல்கிறேன். ஏன்னா நிறைய சொல்லணும்னு நேரம் இல்லை. அட் எனி காஸ்ட் திருமண தேதியில் 3, 7 இல்லைன்னா 7, 3 அந்த 4 நம்பரில் எப்படி ஏதோ ஒரு வருஷம் தேதி மாதம் இருக்க போகுது. எல்லா இடத்துலையும் 3, 7 இல்லைன்னா 7, 3 இருக்கவே கூடாது. அதேமாதிரி 4, 7 இருக்கவே கூடாது. சரிங்க, இருந்துருச்சுங்க, இருக்குதுங்க அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரி நிகழ்வு ஒன்று தான் நடக்கும்னு நினைக்காதீங்க. ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒன்று இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை. அது டிபெண்டிங் ஆஃப் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்து அது அஃபெக்டோ எஃபெக்டோ வேறு வித்தியாசப்பட்டுரும். அப்போ 3, 7 இருந்தால் என்னங்க, என்ன நடந்துட போகுது அப்படின்னா, எந்த நேரத்துலேயும் ஏதோ ஒரு தேவையில்லாத இன்சிடெண்ட்டும் ஆக்சிடெண்ட்டும் நடக்கும். இன்சிடெண்ட் இருக்கலாம், இந்த ஆக்சிடெண்ட் இருக்கலாம், நடந்தே ஆகும், சந்திச்சே ஆகணும், அட் எனி காஸ்ட் நடக்கும். அப்போல்லாம் நடக்கலைங்க, அது ஒரு சில பேருக்கு இருக்கும். வேறு ஒரு சில பேருக்கு என்ன நடக்குனாக்கா தவறான முடிவு எடுப்பாங்க. சரியான முடிவு எடுக்காமல் தங்களை வருத்திக்கிறா போல் சில தவறான முடிவு எடுப்பாங்க. அப்படி கொண்டு போய் அது விட்டுரும். இன்னும் சில பேருக்கு உடல் ரீதியாக அன்க்யூரபுளான டிசீஸ். மெயின் 3 மேட்டர் சொன்னேன், அவ்வளோதானே, சொல்லிக்கிட்டே போகலாம். இதுவே எங்களால் கேட்க முடியலைங்க, இன்னும் வேறு சொல்லிகிட்டே போகிறாங்க. அதனால் போதும். செய்யக்கூடாதுங்கிறதுக்கு இப்படி
செஞ்சால் என்ன ப்ராப்ளங்கிறது சொல்லிவிட்டு இந்த நம்பர் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் உங்களை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். 4-7 அட் எனி காஸ்ட் இருக்கக்கூடாது. இருக்குங்க, எங்கள் திருமண தேதியில் நாங்கள் 4-7 பத்திரமா வச்சுருக்குறோம். உங்களுக்கு தெரியாமல் பண்ணிட்டீங்க, முகூர்த்த நாளாக இருக்கும். கல்யாணம் பண்ணி உடனே எதனா நடந்துருமோன்னு அதுக்கு ஒரு சில சிம்டம்ஸ்லாம் இருக்குது. இந்த 4-7 4 பிளேஸ் இருக்கு இல்லையா, தேதி மாதம் வருஷம் இதெல்லாம் எந்த இடத்துல இருக்கிறதோ அதை பொறுத்து தான். நான் எல்லாத்தையுமே இன்னமும் சொன்ன மாதிரி தேவையில்லை, இருக்கக்கூடாது, இருந்தால் 4ஆம் தேதியில் இருக்குது அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயம்? அதுதான் 4 வந்து தேதியிலையும் இருக்கலாம், மாதத்தில் இருக்கலாம், வருஷத்தில் இருக்கலாம். அதே மாதிரி 7ஆம் நம்பர் தேதியிலையும் இருக்கலாம், மாதம் வருஷம் மூணுத்தையும் கூட்டினா அது கடைசி 4th பிளேஸில் எங்கே வேணாலும் இருக்கலாம். அல்டிமேட்டாக 4-7 நாள் இருக்கக்கூடாது. இருந்தால் அட் எனி காஸ்ட் நிறைய பேருடைய லைஃபு பிரிவினையை செப்பரேஷன் ஆகிறதுக்கு உங்கள் திருமண தேதி நீங்களே உங்களை செக் பண்ணி பாருங்கள். என் லைஃபு செப்பரேஷன் ஆகிடுச்சிங்க அப்படின்னு யார் யாரெல்லாம் நிற்கிறீங்க உள்ளே போட்டு பாருங்கள், 4-7 இருக்கும், கன்ஃபார்ம்டாக இருக்கும். அது கொண்டு போய் விட்டுரும். அது எப்போ நடக்குங்கிறது ஒன்று இருக்குது. சில பேருக்கு 1.5 கல்யாணம் ஆகி டே 1லே நடக்கும், அது வேறு. அதுக்கு சில இதெல்லாம் இருக்குது, ரொம்பலாம் போக வேண்டாம். 1.5 வருஷம், 3.5 வருஷம், 5.5 வருஷம், 7.5 வருஷம், 12 வருஷம், அதெல்லாம் இல்லைங்க. நாங்கள் 20 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தோங்க, அதுக்கப்புறம் தான் நடந்ததுங்க அப்படின்னாக்கா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அல்டிமேட்டாக உங்கள் திருமண தேதியில் 4-7 இருந்ததுனாக்கா நீங்கள் புரிஞ்சிக்கொள்வது நினச்சிக்கொள்வதுன்னா செப்பரேஷன் லைஃபுங்கிறது கன்ஃபார்ம் தான். அது எந்த காலத்துலேயும் இருக்கலாம், எந்த காலகட்டத்துலேயும் இருக்கலாம். அப்போது இந்த 2 இதுக்கும் வந்துட்டு ஒரே தீர்வு மருமாங்கல்யம் என்கிற ஒரே தீர்வு தான். அதை நீங்கள் அட் எனி காஸ்ட்டு செஞ்சே ஆகணும். திருமணமாகி 25 வருஷத்துக்குள்ளே மருமங்கல்யம் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கும், வேலை செய்யும். திருமணமாகி இப்போ 25 வருஷம் கழித்து 30 வருஷம் ஆகுது, அந்த இது இருக்குது அப்படின்னாக்கா இல்லைங்க, நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் செப்பரேஷன்லாம் ஆகலைங்க, ஆனால் எங்களுக்கு திருமணமாகி 27 வருஷம் ஆகுதுங்க, நல்லா தாங்க இருக்கிறோம் அப்படின்னாக்கா, இல்லை நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க, கல்யாணம் 27 வருஷம் ஆகுதுன்னு சொல்லுவீங்க. நல்லா இருக்கலாம் அதை சொல்லவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஸோ ஃபேமிலியை 4 பேர் இருக்கிற 4 பேர் 4 இடத்துல இருப்பீங்க, அப்படி இருக்கும். ஒன்றாவே இருக்க விடாது, அது இருக்க முடியாது, இருக்க விடாது, 2 இருக்கும். தனித்தனியாக இருப்பீங்க, இருக்க வச்சிரும். இப்படி எதை சொல்லணும்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை, ஒவ்வொரு வாழ்க்கை, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை இருக்கும். அல்டிமேட்டாக அது வேலை செய்கிறது இதுதான். அதனால் திருமண தேதியில் வந்துட்டு இதுதான் இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறதையும் தாண்டி டிபெண்டிங் ஆஃப் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்து அந்த நம்பரு. இப்போ நான் 2 நம்பர் சொன்னேன், இது அட் எனி காஸ்ட் இருக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இன்னும் திருமண தேதியும் இல்லை, இப்போ எல்லோரும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மக்கள்கிட்ட நம்ம இந்த ஆஃப்டர் கோவிட்டுக்கு அப்புறம் அந்த யூடியூப்பில் வந்ததுக்கப்புறம் நான் அதுக்கு முன்னாடி தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் இப்போ இந்த யூடியூப்புக்கு அப்புறம் யூடியூப் நல்லா எல்லாத்துக்கும் ரீச் ஆகி போயிடுச்சு, எல்லோரும் பார்த்துட்ருக்குறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். இந்த ஒரு பதிவுக்கு பிறகு திருமண தேதிகளை ரொம்ப கவனமாக பார்த்து முடிவெடுப்பாங்க, வாழ்க்கையை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார்.